ஹலோ வாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். 3 அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம் உருளைக்கிழங்க. ஒரு ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் அடித்து ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி அதையும் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா பால் மாதிரி இப்படி உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நான் கோட்டிங் கொடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் பாதி பால்ஸ் உடையிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கடலை மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரில் ஒரு கோட்டிங் கொடுத்து பொரிச்சிங்கன்னா நல்ல ஷேப் வரும், உருண்டை ஷேப்பு. இப்போ ஒரு ப்ரெட்டை 4 பீஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெட்டு, பன்னீர், அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு போண்டா இது அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி சாப்ஸ்டிக்ஸில் வச்சுட்டு மல்லி சட்னி அரைச்சிருந்தேன், அதை அப்படியே கோட்டிங் மாதிரி கொடுத்துடலாம். டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.